மாற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக ஆதிகால தக்குப்பஞ்சரின் கற்றுக்கொண்ட கலையை தங்களிடம் பகிர வருகிறார் எங்களுடைய அன்பு மாணவர் திரு பிரகாஷ் அவர்கள். நம்மை கருவாக்கி உருவாக்கி எங்கும் வீட்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மை தெரபிஸ்டாகவும் அக்கீமாகவும் உருவாக்குவதற்கான சான்றிதழ் வழங்கி ஆலோசனை கூற வந்திருக்கும் சபையின் சான்றோருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த ஹாலில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா நிறையா சுவிட்சஸ் இருக்கும். எந்த சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடும், எந்த சுவிட்சை போட்டால் லைட் எரியும், எந்த சுவிட்சை போட்டால் அந்த மைக் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அதே போல் எங்களுக்கு 361 புள்ளிகளை கற்றுக் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் 98% எங்களுடைய தவறினால் தான் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது என்று கூறிய எங்கள் ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி காலையில் நான் சென்ட்ரல்லேருந்து பெரம்பூருக்கு வரதுக்கு ட்ரெயின் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 1ஆம் நம்பர் பிளாட்ஃபாரத்தில் ஆவடிக்கு போகிற ட்ரெயின் 8:30 மணிக்கு போகுன்னாங்க. நான் போயிட்டேன், நானும் போயிட்டோம். அந்த ட்ரெயின் ஓட்டக்கூடியவர் வந்துட்டார். ஆனால் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலை. ஏன் சார்னு கேட்டேன். சிக்னல் கிடைக்கல அப்படின்னாங்க. அதே போல் ஒவ்வொரு வாரமும் எடுக்கக்கூடிய பாடம் புரிஞ்சிருக்கா, புரிஞ்சால் தான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கே போவேன்னு சொல்லக்கூடிய எங்கள் சகோதரி அனிஸ் பாத்திமா அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இரண்டாவது, கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்னாங்க. பேட்டிங், ஃபீல்டிங், போலிங் எல்லாத்தையும் சிறந்து விளங்கக்கூடியது மாதிரி எங்களுக்கு கூட சொல்ல வேண்டிய கருத்துக்களை சிறப்பாக சொல்லக்கூடிய துவாசித்தா அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். மூன்றாவதாக, ஒவ்வொரு மாதமும் எங்களோட வாய்ஸை மட்டும் பேசி எங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய கவிதா மேடம் அவர்களுக்கு நன்றியை கூறுகிறோம். சமுத்திரமானது தன்னிடத்தில் வரக்கூடிய அறிவு நீரையும் ஆற்று நீரையும் உட்கொண்டு அதில் எல்லளவு மாற்றம் இல்லாமல் இருக்குமாம். சமுத்திரமானது தன்னிடத்தில் வரக்கூடிய அறிவு நீரையும் ஆற்று நீரையும் உட்கொண்டு அதில் எல்லளவும் மாற்றம் இல்லாமல் இருக்குமாம். அச்சமுத்திரத்தில் ஸ்தானம் செய்யக்கூடிய மனிதன் உடல் அளவிலும் மனதளவிலும் மாற்றம் அடைவதைப் போல இருக்கக்கூடிய ஒரு நபர். தத்துவஞானி சாக்ரட்டிஸ் ஒரு வார்த்தையை சொன்னால் ஏன், எதற்கு, எப்படி என்ற வினவுகள் என்று சொல்வதைப் போல அப்படிப்பட்ட நபர் யார் என்று நான் இப்பொழுது சொல்லுகிறேன். அவர்தான் இறைவனை நாடி பார்க்க கற்றுக் கொடுத்த எங்கள் ஆசான் டாக்டர் தபீம் அன்சாரி சாருக்கு நன்றி கூறுகிறேன். அவருடைய மாணவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் செய்த சேவையை சொற்பமாக சொல்லி முடித்து நான் ரத்தின சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, அவர்கள் மாணவர்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லுகிறேன். நான் 2022 அக்குபஞ்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய இடத்துல நாங்கள் தேடி பார்த்தோம். குறைஞ்சபட்ச கட்டணங்கள் 35,000 50,000 வரைக்கும். நாங்கள் சார்கிட்ட கேட்டதில்ல, அதில் பாதி தான்ப்பா. அப்படி இருந்தாலும் என்ன சார்னு கேட்டோம். இல்லைப்பா, நீங்கள் 4,000 கட்டுங்க. முதல்ல 4,000 கட்டி நீங்கள் மாதம் 2,000 கட்டி நீங்கள் படிச்சுக்கோங்க, நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது என்று சொன்னவர் அவர் முதல்ல. ஏன் இது மற்ற இடத்துல இல்லையா? மற்ற இடத்துல 2 டியூ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணால் கூட 24 நாள் தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம காசு இருந்தால் கூட பேச முடியாது. ஆனால் நம்ம சார்கிட்ட 2018 முடிச்சுட்டு போனவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. வாங்க பழகலாம். ஒவ்வொரு வாரமும் ரஜினி படத்தை சொல்கிற மாதிரி வாங்க பழகுங்க என்று கூப்பிடக்கூடிய ஒரு நம்ம சார். மூன்றாவதாக, அவங்க மாணவர்கிட்ட கற்றுக் கொடுத்தது என்னென்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பெருமையை ஒழிச்சிடுவார். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, கர்த்தர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்தும் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இறைவனே சரணாகதி அணைஞ்சு நாங்கள் சொல்லுவோம், சார் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வரோம் சார், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், இறைவன் எங்களுக்கு என்ன சொல்லணும் அவர் எனக்கு சொல்லட்டும், அப்படி தான் சொல்லுவார். எப்போ கேட்டாலும் தான் ஒன்றுமே இல்லைப்பா, மண்ணுப்பா, சரணாகதி தான் சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இது அவருடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. சமூகத்துக்கு என்ன செஞ்சார்? 9 நாள் ஆன்லைன் ஃப்ரீ அக்குப்ரெஷர் கிளாஸ். இதனால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அக்குபஞ்சர் மற்ற இடத்துல கல்வி நிறுவனங்களை படித்தவங்க கூட அவங்களுக்கு சாரோட விளக்கத்தால் நல்லபடியாக அவர்கள் புரிந்து கொள்ளப்பட்டார்கள். அவங்களே ஃபோன் பண்ணி ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருத்தவங்க சாருக்கு வாழ்த்து மெடலும் அனுப்புனாங்க. சொன்னாங்க, சார் நல்லா இருக்குது, புரிஞ்சுக்கொள்ளாங்க. இதையா மற்றவங்க செய்ய மாட்டாங்களா? மற்ற இன்ஸ்டியூட் செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்றுமா போடுவாங்க. நம்ம சார் என்ன பண்ணுவார், அந்த கிளாஸை எடுத்து மறுநாள் நீங்கள் என்ன அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு என்று கேட்பார். ரெண்டாவது, இது அக்குபஞ்சர் படித்தவங்களுக்கு. அக்குபஞ்சர் படிக்காமல் இந்த 9 days ஆன்லைன் கிளாஸில் படித்தவங்க அதை கேட்டு தன்னுடைய சகோதரர்கள் சொல்லி அந்த சகோதரர் தன்னுடைய அப்பாவுக்கு அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து பெரிய அறுவை சிகிச்சையில் இருந்து மீண்டும் அவர் இப்போ அக்குபஞ்சர் படிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. அதனால் சாரோட இணைந்து நாங்கள் மற்றவங்களுக்கு பணி செய்வோம் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்கிறவனுக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கும் என்ற கருத்தை ஆணித்தரமாக எடுத்துரைத்த எங்களுடைய அன்பு மாணவர் திரு பிரகாஷ் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.